4 வருஷத்துக்கு ஒரு முறை வருது தான் லீப் இயர். பிப்ரவரியில் 29 வந்தால் லீப் இயர். இல்லைனா வந்து ஒரு இயர் லீப் இயரா இல்லையான்றதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரும். எக்ஸாக்டாக அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகிறது தான் லீப் இயர். இப்படி வருது தான் லீப் இயர் அப்படின்றது நம்மளுக்கு இது வரைக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் இந்த ஒரு ஃபேக்ட் தான் லீப் இயரை பற்றி தெரியும். ஆனால் உண்மையான ஃபேக்ட் லீப் இயர் பின்னாடி என்ன தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன ரீசன்றதை தெரிஞ்சுக்கலாம். பூமி சூரியனை சுற்றி ஒரு முறை வருது தான் நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 365 நாள் ப்ளஸ் 5 hours 48 minutes 46 seconds. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து சூரியனை பூமி ஒரு தடவை சுற்றி வரதுக்கான ஒரு கால அளவு. இதை தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 365 days அப்படின்றத 1 year அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஹவர்ஸ் வருமா, மினிட்ஸ் வருமா, செகண்ட்ஸ் வருமானா வரும். நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த ஒரு கான்செப்டே வந்து நம்மளுக்கு சொன்னது கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம கொஞ்சம் காலம் பின்னோக்கி அந்த காலத்தில் எப்படி லீப் இயர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம 12 months, அதாவது ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வர இந்த 12 month தான் வந்து 1 year அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? இந்த கேலண்டர் மெத்தட் நேம் வந்து கிரிகோரியன் கேலண்டர் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இதுக்கு ஏன் கிரிகோரியன் கேலண்டர் பேர் வந்துச்சு அப்படின்னா, இதை போப் 13th கிரிகோரி அப்படின்றவர் வந்து அந்த காலத்தில் கொண்டு வந்த ஒரு கான்செப்ட். இதுக்கு முன்னாடி ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஜூலியன் கேலண்டர் அப்படின்றது நம்மளுக்கு அந்த காலத்து மன்னர், ரோம் மன்னர் ஜூலியஸ் சீசர் அப்படின்றவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அவர் கொண்டு வந்த ஜூலியன் கேலண்டர் இதுதான் வந்து அந்த 45th அந்த செஞ்சுரியில் அவர் உருவாக்கின அந்த கான்செப்ட் தான் ஜூலியன் கேலண்டர். கிரிகோரியன் கேலண்டர் வரதுக்கு முன்னாடியே ஜூலியன் கேலண்டர் தான் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜூலியன் கேலண்டரில் வெறும் 10 months மட்டுமே இருந்துச்சான். இப்போ நம்மளுக்கு ஜான்வரி மந்த்து தான் வந்துட்டு ஸ்டார்டிங் மந்தாக இருக்குது, டிசம்பர் மந்த்து தான் எண்டிங் மந்தாக இருக்குது. ஆனால் அப்போ அந்த 10 months இருந்த அந்த காலகட்டத்தில் மார்ச்ன்றது தான் ஃபஸ்ட் மந்த்து, பிப்ரவரின்றது தான் லாஸ்ட் மந்த்தாக இருந்துச்சான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா 2 months வந்துட்டு இப்போ நம்ம கேலண்டரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எந்த மந்த்தாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கடைசி மாதமாக இருந்த பிப்ரவரி வந்து 2 yearsக்கு ஒரு முறை 22 days மட்டும் வர மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இது வந்துட்டு நாளடைவில் குழப்பமாக இருக்க ரோம் மன்னர் ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணாராம், அவரோட அரசவையில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரானமரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு 2 வருஷம் வந்து 22 நாள் வருது, ரொம்ப குழப்பமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது வந்து ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க அவர் வந்துட்டு 365 நாள் வர மாதிரி ஒரு கேல்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 305 நாள் வர மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா 2 months வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே பிப்ரவரி அவங்களுக்கு லாஸ்ட் மந்தாக தான் இருந்துச்சு. நடுவில் தான் வந்து 2 months ஆட் பண்ண மாதிரி அவங்க வச்சிருந்தாங்க. இந்த ஜூலியன் கேலண்டர் காலப்போக்கில் கிரிகோரியன் கேலண்டராக மாறிடுச்சு. ஸோ இதை வந்து எப்போ வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா, போப் கிரிகோரியோட காலத்துலேருந்து தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. 365 நாள் அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் பிப்ரவரியில் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகத்தை அந்த 365 days கூட இவ்வளோ ஹவர்ஸ், இவ்வளோ மினிட்ஸ், இவ்வளோ செகண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு வருது. 365 தான் நம்ம ஒரு வருஷமாக வச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஹவர்ஸ், செகண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் ஆக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதுதான் பிப்ரவரி 29ஆம் தேதியாக வந்திருக்கு. நம்மளுக்கு பிப்ரவரி லாஸ்ட் மந்தாக தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். அதனால தான் ஒரு வருஷத்தோட லாஸ்ட் மந்த்தான பிப்ரவரியில் கடைசியாக ஒரு நாளை ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு வருஷமாவோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது 24 hours வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நாள். கரெக்டுங்களா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, 4 வருஷத்துக்கு அந்த ஹவர்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா தான் அந்த 5 hours 48 minutes 46 seconds இந்த கேல்குலேஷனை நீங்கள் இன்ட்டு 4 போட்டிங்க அப்படின்னா தான் வந்து கரெக்டாக 24 hours ப்ளஸ் இதுலேயும் எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வருது. அதனால தான் 4 வருஷத்துக்கு ஒரு முறை பிப்ரவரியில் ஒரு நாளை ஆட் பண்ணி கிரிகோரியன் கேலண்டராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே பிப்ரவரி கடைசி மந்தாக தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் கிரிகோரியன் கேலண்டரில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜான்வரின்ற மந்த் ஃபர்ஸ்ட் மந்த்தாகவும் டிசம்பர்ன்ற மந்த் லாஸ்ட் மந்த்தாகவும் கொண்டு வந்தது கிரிகோரியன் கேலண்டரில் தான். நம்ம அந்த காலங்களில் கிமு கிபி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஜீசஸ் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு சொல்லிட்டு கிமு கிபின்றத நம்ம அப்போ வந்துட்டு அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த கிரிகோரியன் கேலண்டரில் அந்த மாதங்களையும் வருடங்களையும் கரெக்டாக கணக்கிடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜான்வரி ஃபஸ்ட் மந்த்தாகவும் டிசம்பர் லாஸ்ட் மந்த்தாகவும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ப்ராப்பர் கேலண்டர் மெத்தடுக்கு அப்போ பிரிச்சிருக்காங்க. இந்த மெத்தடை எப்போத்துலேருந்து ஃபாலோ பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1582 ஒரு ஆண்டு இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஆண்டுலேருந்து நம்ம 365 நாள், லீப் இயரும் சேர்த்தா 366 நாள், இந்த மாதிரியான ஒரு கேலண்டர் மெத்தடை நம்ம அப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். இருந்தாலுமே நிறைய நாடுகளில் இந்த கேலண்டர் மெத்தடை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வருஷங்கள் ஆனதாக வந்து சொல்கிறாங்க. 4 yearsக்கு ஒன்ஸ் வர லீப் இயர் 8 yearsக்கு வர மாதிரியும் ஒரு மெத்தட் இருக்குது. என்னடா இங்கே ஒரு ட்விஸ்ட்னு கேட்குறீங்களா? இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. நான் அந்த பிப்ரவரி 29 ஆட் பண்ணுறதுக்கு அந்த 24 hours கேல்குலேஷன் ஒன்று சொன்னேன் இல்லையா? அந்த 24 hours எக்ஸாக்ட் கிடையாதுங்க. 24 hours 11 minutes 46 seconds வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த 11 minutes 46 seconds எங்கே கேல்குலேட் பண்ணாங்க அப்படின்னா 400 yearsக்கு ஒன்ஸ் கேல்குலேட் பண்ணுற மெத்தட் ஒன்று அங்கே இருந்திருக்கு. 2000 லீப் இயரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா லீப் இயர் தான். இதுவே ஒரு 100 centuries அப்புறம் 2100ன்றது லீப் இயர் கிடையாது, 2200ன்றது லீப் இயர் கிடையாது, 2300 அப்படின்றதும் லீப் இயர் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஏன் இது வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகுமே, ஏன் லீப் இயர் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்துட்டு எங்கே வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 centuriesக்கு ஒரு முறை தான் ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ 2000ல் லீப் இயர் வந்துச்சு அப்படின்னா அந்த 2100 200 300 லீப் இயர் வராது. இதோட 2400 தான் லீப் இயர் வரும். சென்ச்சுரிஸ் கிராஸ் ஆகும் போது மட்டுமே தான் 8 yearsக்கு ஒன்ஸ் லீப் இயர் வருமே தவிர எவ்ரி 4 yearsக்கு லீப் இயர் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை லீப் இயரில் பர்த்டேவோ இல்லை ஆனிவர்சரியோ கொண்டாடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.